எனக்கு கல்யாண வாழ்க்கை உறுதியாக நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் உள்ள சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால, கண்டக சனியை குரு பகவான் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறனால உங்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. கன்னி ராசி அன்பர்களுக்கு, கன்னிராசி அன்பர்களாகிய உங்களுடைய லைஃப்பில் 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் லாபஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றனால இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கல, இனிமேல் கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்போ என்னென்ன விஷயம்லாம் கிடைக்கல அப்படிங்கிறத பார்த்துட்டே ஒரு ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா? அது கிடைக்குங்கிறத நீங்கள் முடிவெடுத்துக்கலாம். முதல் விஷயம், கன்னிராசிக்காரங்க ஒரு அற்புதத்தின் சிற்பம்னு சொல்லுவோம். எந்த விஷயம் ஒரு புதுமையான விஷயம் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு நீங்கள் தான் முதன்மையான நபராக இருப்பீங்க. அதோட அந்த இடத்துல உங்களுடைய பங்கு இல்லாமல், கன்னிராசிக்காரங்களுடைய பங்கு இல்லாமல் புதிய கண்டுபிடிப்பு எதுவுமே உருவாகாது, நிறைவேறாது என்பது உண்மை. ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், ஒரு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு தொலைதொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு புதுமையான ஆப் அப்படின்றக்கூடிய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எனி ஒன் ஆப், அத்தனை விதமான விஷயங்களுக்கும் தன்னுடைய நுண்ணிய அறிவை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர் கன்னிராசி. ஸோ இவ்வளோ திறமைகள் இருந்தும் உங்களுக்கான அங்கீகாரம் என்பது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 60% 70% கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயம் முயற்சி எடுத்தீங்கன்னா அதை செயல்படுத்தி கொண்டு போயிருப்பீங்க. ஆனால் அதை ஃபினிஷிங் பண்ணவங்களும் ஏகப்பட்ட தடை. ஒன்று கந்திஷ்டின்னு சொல்லக்கூடிய உங்கள் ஊட சார்ந்தவங்களே உங்களை உசுப்பேற்றி விட்டு உங்களை அதாவது நொல்ல கண் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ணாலையும் உங்களை கஷ்டப்படுத்தி, பார்வையாலே உங்களுக்கு நிறைய திருஷ்டி வந்திருக்கும். இதில் சூழ்ச்சினால் நிறைய கன்னிராசிக்காரங்க தன்னுடைய பிளானை ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணாமல் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் ஓப்பன் டிக்ளேர் மனசு, ஒரு விஷயத்தை ஒளிமறை இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்வீங்க. ஸோ அப்போ உனக்கு என்னம்மா நீ கொடுத்து வச்சவ, உனக்கு என்னப்பா ராஜா நீ கன்னிராசி கொடுத்து வச்சவன் அப்படின்னு உங்களை என்ன பண்ணுவாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உங்கள் உள்மனசு சொல்லும், ஒரு நாள் என் கன்னிராசிக்குள்ளே வந்து பாரு, நீ ஏன் வாழ்கிற எதுக்கு வாழ்கிறன்னு சொல்லி தெரிச்சு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் அவ்வளோ தூரம் அழுத்தத்தோடு தான் நீங்கள் வெளியே சிரிச்சுக்கிட்டு வாழ்வீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உள்ள கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை சூப்பராக செஞ்சு முடிப்பீங்க. கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ள நம்மளுடைய கன்னிராசிக்காக சிறப்பான நிலைக்கு வருவீங்க. மருத்துவம் சார்ந்த ஃபீல்டில் உள்ளவங்க மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் உங்களை விட வயது குறைந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்கள் அல்லது நண்பர்கள் அல்லது கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகிவிடும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள அழுத்தம், பிரச்சனை, போராட்டம் முடிவுக்கு வரும். உண்மையான காதல் கன்னிராசிக்கு நிறைவேறும், வெற்றி பெறும். அதே சும்மா கன்னிராசிக்காரங்களை ஏமாற்றியே வாழக்கூடிய தன்மை உள்ள காதல் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் காணாமல் போயிடும். சில கன்னிராசிக்காரங்களை இப்போவே ஸ்டார்டிங்லேயே காணாமல் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது சொல்லுவாங்க சில பேர், ஆமாம் சார் நீ சொன்ன மாதிரி இப்போ 2 மாதம் முன்னாடியே என்னோடய காதலை என்னை விட்டு போயிட்டான். ஆமாம் சார் என்னுடைய மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டா. ஆமாம் சார் என்னுடைய காதலி என்னை விட்டு போயிட்டா. ஸோ அப்படி சொல்லக்கூடிய நிலைமை கன்னிராசி என்பவர்களுக்கு, பல அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அது அப்படியே மாறப்போகுது. உண்மையான காதல் நிறைவேறும். ஓகேவா? ஸோ அதே போல் கல்யாணம் முடித்து திருமண வாழ்க்கை நிறையா பிரச்சனை சார். நீயானாங்கிற போட்டி, நானும் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டேன். பணம் வேண்டாம், பொருள் வேண்டாம், தங்கம் வேண்டாம், ஸோ எதுவுமே வேண்டாம், அன்பு மட்டும் போதும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாற்றத்தை மட்டும் தான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு அன்பு, பிடிச்சமான உறவு உங்களை விட்டு வெளியே போயிருக்குன்னா அந்த உறவு மீண்டும் உங்களை தேடி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளை ஒரு பகவான் கொடுப்பார். சார் கல்யாணமே முடியல சார், கல்யாணத்துக்காக வர பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கல்யாணம் முடியுமா, எனக்கு கல்யாண வாழ்க்கை உறுதியாக நடக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில்
இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உள்ள சனி பகவானை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால, கண்டக சனியை குரு பகவான் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால உங்களுக்கு திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு, சிறப்பாக நடைபெற போகுது அப்படிங்கிறது உண்மை. அது காதல் திருமணமோ அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம், ஏதோ ஒரு திருமணம் நடக்கும். கன்னிராசி குடும்பத்தில் கவலைப்பட தேவையில்லை. அதே போல் புரியாத உறவு புரிந்து கொண்டு நடப்பாங்க. ஸோ குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாத்தியம் அதிகமாக இருக்குது. எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற போகுது. நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு, பட்ட துன்பத்துக்கு, பட்ட துயரங்களுக்கு, அதிகமான ஒரு மன அழுத்தத்துக்கு குரு பகவான் மகிழ்ச்சியை அதிகமாக கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, நீங்கள் தற்போது வரை பார்த்தது குரு பயிற்சிக்கான பொது பலன். நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் குரு பகவான் உச்ச வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30% கண்டிப்பாக கொடுப்பார். இதை தாண்டி நான் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் கிடைக்குமா, எல்லா விதமான செயல்பாடும் நடந்துருமா, நான் இதெல்லாம் ஒரு கேள்வியாக வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்கள், உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு மிக துல்லியமான எதிர்கால பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் என நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டிலிருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் இருந்து நம்மளுடைய சேனலுக்கு எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு வந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கால நேரத்தை பொறுத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நீங்கள் உறுதியாக எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும். உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள், இந்த சொன்ன பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு மிகவும் பிடிச்ச உறவினர்கள், உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத சில அன்பர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் பெற்ற இன்பத்தை இவ்வையகம் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நல்ல மனதுள்ள என்னுடைய நேயர்கள் அனைவரும் உறுதியாக ஃபார்வர்ட் பண்ணி உங்களுடைய மேலான ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.